ஜோதிடம் பார்ப்பது போல் சென்று பொதுமக்களின் பிரச்சினைகளை தெரிந்து கொண்டு அதற்கு பரிகாரம் செய்ய ஆள் இருப்பதாக அனுப்பி பணம் பறித்து வந்த ஜோதிடர் உள்ளிட்ட 3 காரைக்கால் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலை அடுத்த நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் தனது மகனுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்துள்ளார். கடந்த சில வாரத்திற்கு முன்பு விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடர் முனுசாமி என்பவர் சகுந்தலா வீட்டுக்கு சென்று கிளி ஜோதிடம் பார்க்குமாறு கூறியுள்ளார். சகுந்தலா மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்து வந்த நிலையில் திருமணம் தள்ளி போவதாக கூறி தனது கவலையை தெரிவித்துள்ளார். தனக்கு தெரிந்த ஒருவர் இதுபோன்ற பிரச்சினைக்கு சிறப்பு பூஜை செய்வதாகவும் அவர் பூஜை செய்தால் உடனே திருமணம் நடக்கும் என்று முனுசாமி கூறியுள்ளார். அதற்கு சகுந்தலா ஒப்புக்கொண்ட நிலையில் தனக்கு தெரிந்த தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்பு மகனுக்கு உள்ள திருமண தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறி 2,18,000 ரூபாய் பணம், பூஜை பொருட்களுக்காக தனியாக 35,000 ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளார். ஆனால் அவர்கள் பூஜை எதையும் செய்யாமல் தலைமறைவாகியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்து விசாரித்த போது அவர்கள் இதேபோல பல இடங்களில் கைவரிசை காட்டியது தெரியவந்துள்ளது. இதனால் சகுந்தலா நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து அந்த நபர்களை போலீசார் தேடி வந்தனர். அப்போது முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் மூவரும் தமிழக பகுதியில் இதேபோல திருமண தோஷம் கழிப்பதாக கைவரிசை காட்டியது தெரியவந்தது. அங்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 12,000 ரூபாய் பணம், பூஜை பொருட்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமண தோஷம் கழிப்பதாக கூறி கிளி ஜோதிடர் போல சென்று கைவரிசை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.